ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாங்காவை வச்சு இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட் சும்மா அள்ளிக்கும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? இதுக்கு முன்னே செஞ்சுருந்தா இந்த மாதிரி செஞ்சிங்களான்னு ஒன் டைம் உள்ளே போய் பாருங்கள். இல்லையா, செஞ்சதில்லைன்னா ஒன் டைம் செய்யறதுக்கு எப்படி செய்யறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு மாங்காயை நாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இன்னொன்று உங்களுக்கு பெரிய பெரிய பீஸாக வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து அப்படியே சாப்பிடலாம். நம்ம அள்ளி சாப்பிட்லாம், கிள்ளி சாப்பிடாம அள்ளி அள்ளி சாப்பிட்ற லெவலில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இல்லையா, தேங்காய் கூட விட்டுக்கோங்க. விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கலந்தது அதெல்லாம் போட்டுடுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுடுங்க. சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாயும் போட்டுக்கோங்க. அதுதான் இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. பெருங்காயத்தூள் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மாங்காய் பீஸு, அதை இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷத்தில் சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், இன்னும் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்து போடலாம். நம்ம வெல்லம் போட போகிறதுனால சூப்பராகவே இருக்கும். நான் எனக்கு ரொம்ப காரமான மிளகாத்தூள்ன்றதுனால 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நிறையா போட வேண்டாம், உப்பு கொஞ்சமாக போட்டாவே போதும். போட்டுட்டு நல்லா இந்த காரத்திலே கலந்து விடுங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அந்த எண்ணெயிலே வேகட்டும். மூடி வச்சுடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். 2 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, எண்ணெயிலே ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வேணால் சேர்த்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு நாம் இப்போ இதில் தண்ணியில் வேகட்டும். இங்கே பார்த்தீங்களா நல்லா வெந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம வெல்லம், இல்லைன்னா நீங்கள் கருப்பட்டி வெல்லம் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் கூட சரி. 1 கப்பு நான் எடுத்திருக்கேன். நான் பொடிச்சு எடுத்திருக்கேன் வெல்லத்தை. இதில் கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வெல்லம் போடுங்க. அதில் தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு எடுத்து பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குது. மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வேறு லெவலில் இருக்கும். அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உடல்ல இப்போ மாங்காய், வெல்லம், காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு இடித்து சாப்பிடுவோம். அந்த டேஸ்ட்டு அப்படியே மாறாமல் இருக்கும். இது நம்ம ஒரு பாக்ஸில் போட்டுட்டு 1 வாரம் 2 வாரம் வரையும் அப்படியே வச்சுட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தவறாமல் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பாய்.